தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விளாடிமிர் புட்டினுக்கு ஸ்கெட்ச் போற தைரியம் வேற யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்களே இப்போ பல பேர் சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சண்டே நைட்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணுறாங்க. இந்த யுக்ரைன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம்ப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிரிச்ச முகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சண்டே நைட்டே ஒரு விஷயம் அப்படியே வெளியே வருதுங்க. என்ன வருது? அது யார் அனௌன்ஸ் பண்றா? ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான சேர்ஜி லவ்ரோவ் அவர்கள் அந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இது போல எங்க நாட்டோட பிரசிடென்ட் இருக்கால விளாடிமிர் புட்டின், அவரோட வீட்டை டார்கெட் பண்ணி ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலை யுக்ரைன் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். 91 ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்களாம். ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா 91 ட்ரோன்ஸை பயன்படுத்திருக்காங்கன்னா புட்டின் வீட்டை டார்கெட் பண்ணி. ஒருத்தரோட வீட்டை டார்கெட் பண்ணி எதுக்குங்க அடிக்கணும்? அவர் வீட்டில் தான் இருப்பார், கண்டிப்பாக போட்டு தரணும். அந்த ஒரு முனைப்பில் தானே. அதான் ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்கு. ஆனால் நாங்கள் எல்லா ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்திட்டோங்க, எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ரஷ்யாவோட நெகோசியேஷன் பொசிஷன் இருக்குல்ல, இதை நாங்கள் ரீகன்சிடருக்கு உட்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காப்புல. மக்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் ரஷ்யா அமைதி வேணும், யுக்ரைனில் போர் நிறுத்த வரணும், அதுக்காக நாங்கள் சில கண்டிஷன்ஸை முன்வைக்கிறோம், யுக்ரைன் ஒத்துக்குச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எதை காரணம் காட்டி எதை சொல்ல வராங்க புரியுதா? இது வரைக்கும் நாங்கள் நெகோசியேஷன் சார்ந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணி இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யுக்ரைன் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் ரஷ்யா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரை இப்போ வெளியிட்டு பாயத்தனை அதிகரிக்க வச்சிருக்காங்க. நோக்ரோட் ரீஜியன், ஆக்சுவலாக இந்த பகுதியில் தான் விளாடிமிர் புட்டினோட அந்த வீடு இருக்குங்க. அந்த வீட்டை டார்கெட் பண்ணி தான் இப்போ அடிச்சிருக்கிறதா ரஷ்யா சொல்லியிருக்கு. இதே இந்த ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ இருக்குல்ல, அங்கேருந்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் புட்டினோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த லேக் வால்டா இருக்குல்ல, அந்த கரையோரமாக தான் ஃபுல்லாகவே இயற்கை எழில் கொஞ்சம் சூப்பராக உருவாக்கியிருப்பாங்க. இந்த இடத்த டார்கெட் பண்ணி யுக்ரைன் இது போல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கெட்சு போட உதவி பண்ணவங்க யார்? எதுக்காக புட்டின் வரைக்கும் கை வைக்கிறதுக்கும் அது இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கணும்? ஏன்னா ஒரு நாடு இவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவு எடுத்துட மாட்டாங்க. பிரசிடென்ட்டே கை வைக்கிறான்னு தோணிடுச்சுன்னா அந்த பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட நாடு பின்னாடி அப்போசிட் நாடு என்ன வேணாலும் பண்ண முடியும், அதை காரணமாக சொல்ல முடியும். அது போல விஷயம் இப்போ அமைஞ்சிருச்சுல. மேத்யூ வாய்டேக்கர் இவர் இந்த நேட்டோவுக்கான அமெரிக்க தூதர். அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? ஏங்க சொல்றீங்க ஓகே, இது போல புட்டின் வீட்டை டார்கெட்டுக்கு உட்படுத்திருக்காங்க, அடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றீங்க ஓகே, ஆனால் எதுவுமே சரியாக நடந்த மாதிரிலாம் தெரியலையே, அங்கே அதுக்கான தடையுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எங்களோட இன்டெலிஜென்ஸை நாங்கள் இதுக்காக பயன்படுத்த போகிறோம். உண்மையிலேயே அட்டாக் நடந்துச்சா இல்லையா நாங்கள் முதல்ல வெரிஃபை பண்ண போகிறோன்னு ஒரு பக்கம் அவர் சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் இவர் என்ன சொல்கிறாரு? இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ரஷ்யா ஏதோ விளாட்ற மாதிரி தெரியுது, இங்கே எவிடன்ஸே இல்லை, சாலிடாக ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, எதை வச்சு நீங்கள் சொல்ல முடியும் யுக்ரைன் அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் லிதுவேனியா, நேட்டோவில் முக்கியமான மெம்பர் ஸ்டேட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு நல்லா தெரியும் ரஷ்யா இது ஒன்றும் புதுசு கிடையாது, அவங்க தான் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்களே ஒரு அட்டாக்கை பண்ணிட்டு ஏதோ யுக்ரைன் பண்ண மாதிரி பழிய போடுற பார்க்குறாங்கன்னு லிதுவேனியா சொல்லியிருக்கு. சரி இவங்களை விடுங்க, அடுத்தபடியே நேட்டோவில் இருக்க பெரும்பான்மை நாடுகள் கூட ரஷ்யாவை தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் ட்ராமா போடுறீங்க, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு யுக்ரைன் மேலே பழிய போடுறீங்கன்னு அவங்க வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி முட்டாள்தனமாக ஒரு முடிவை எடுத்து இது போல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காப்புல ஜெலன்ஸ்கி கூட, கரெக்டாக அந்த நேரத்தில் இது போல் செய்தி வெளியே வருதுன்னா ஜெலன்ஸ்கி தான் பண்ணியிருக்கணும். ஒருவேளை புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக, நெகோசியேஷனில் அவர் பக்கம் எல்லா விஷயம் வரதுக்காக இது போல் பண்ணிட்டாரா என்ன முட்டாள்தனம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறவங்க ரஷ்யாவோட பிளே இது, அவங்க தான் ஏதோ ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறதா அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடுவில் யுக்ரைன் ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது எங்களுக்கோ இந்த ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை பண்ணவே நினச்சி கூட பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஃபேப்ரிகேஷன் ஸ்டோரின்னு இதை சொல்கிறாங்க. முழுக்க சித்தரிக்கப்பட்ட கற்பனையாக புனையப்பட்ட கதை இதுன்றாங்க. இது ஆக்சுவலாக ரஷ்யாவோட பொய்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு பொய் சொல்கிறது புதுசு இல்லை, அப்படி வர பொய்களில் தான் இதுவும் ஒன்றுன்னு இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசியிருக்கு யுக்ரைனு. இதில் மக்களை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்க்கணும். இது வரைக்கும் அந்த ட்ரோன் சம்மந்தமான டெப்ரி இருக்குல்ல,
அதாங்க ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திருந்தா அது சார்ந்த எவிடன்ஸை வெளியே காட்சிப்படுத்தியிருப்பாங்கல்ல, அது இன்னும் வெளியே வரவே இல்லை. இதெல்லாம் பல பேரும் ரஷ்யா மேலே சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஷ்யா சைடில் என்ன சொல்கிறாங்க, இருங்கப்பா அவசரப்படாதீங்க, இங்கே சில ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் உண்மை இருக்குன்றதை இப்போ பல பேரும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க குழம்பிக்கிட்டு. ஏன்னா பெரிய தலையாச்சு விளாடிமிர் புட்டின். யோசிச்சு பாருங்க, அந்த தாக்குதலில் ஏதாவது ஒன்று இந்த மனுஷனுக்கு நடந்திருந்தா, ஒரு கீறல் விழுந்திருந்தா உலக அமைதி இழந்திருக்கும். அதான் ரியாலிட்டி. புட்டின் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்த ட்ரம்ப்புக்கு அதில் போட்டிருக்காருங்க. ட்ரம்ப்பு கால் பண்ணி பேசியிருக்காராம். இதை ட்ரம்ப்பே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்களை. என்ன ஷேர் பண்ணார்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் புட்டின் கிட்ட பேசினேன், அவரு எனக்கு கால் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், இது போல் என்ன டார்கெட் பண்ணி யுக்ரைன் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு புட்டினே என்கிட்ட சொன்னதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ புட்டின் பொய் சொல்கிற பர்சன் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் பொய் தான் சொல்கிறாரு, அடிக்கடி சொல்கிற மனுஷன் இவர் தான். ஆனால் அவரே இப்போ புட்டினுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. ஆமாங்க அவர் சொன்னாருங்க இது போல் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க, என் மனசுக்கு சொல்கிறேன், இது நல்லது கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ தான் அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இது போல் நடக்கணும், அப்படி அவங்க பண்ணிடக்கூடாதுங்கன்னு. இன்னும் நடந்துச்சா இல்லையானே தெரியல இன்னும். ஆனால் ட்ரம்ப் நடந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சொன்னார், என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோட தலைவர் அவர் வீட்டையே டார்கெட் பண்ணி காலி பண்ணி நினைக்கிறதுலாம் எனக்கு சரியா படல இந்த நேரத்தில் அப்படின்னு அந்த மனுஷன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேசியிருக்காரு. Learned about it from President Putin that I was very angry about it. What? Well, it came out. Well, we'll find out. I mean, you're saying maybe the attack didn't take place. It's possible too, I guess. But President Putin told me this morning it did. இது மாதிரி கான்ஃப்ளிக்டான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இந்தியா எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர மாட்டாங்க. ரொம்ப முற்றா மாதிரி அது போகும்போது தான் இந்தியாவோட என்ட்ரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற நிலமை வந்துடும். அதனால தான் இந்தியா அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தில் ஈஸியாக தலையிட்டுறாது. இந்த விஷயத்தில் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா நம்மளுக்கு எவ்வளோ நெருங்கிய நாடு, விளாடிமிர் புட்டின் நமக்கு எவ்வளோ நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு. பிஎம் மோடி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியாகிட்டு இருக்கல, ஏதோ புட்டினோட வீட்டை டார்கெட் பண்ணி யுக்ரைன் இது போல் அடிச்சுதாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. என்னோட ஆழ்ந்த கவலை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுமாதிரி நடக்கக்கூடாது, நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, என் ஆழ்ந்த கவலையை பதிவு பண்ணிக்கிறேன். நாம் எல்லாருமே டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்க்கிறது, இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, இந்த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்து போக செய்கிற இது மாதிரி அட்டாக்கிங் ஆக்ஷன்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும், யுக்ரைன் போரை தீர்க்க முடியும். இல்லைனா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகணும். நம்ம இந்திய அரசு சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு, நாளை பின்ன பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, உலக நாடுகள் ரெண்டாக பிரியுது அப்படின்னா, இந்தியா எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கும்னு ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்களே அவங்க, பாகிஸ்தான், ஓகேவா, இவங்க இப்படி பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் யுக்ரைன் பண்ணது தப்புன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புட்டினே கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு இருக்கப்ப ரஷ்யாவோட நட்பு நாடுகள் அவர் சொல்கிறத தான் வேதவாக்காக எடுப்பாங்க. ஸோ ரியாலிட்டி புரிஞ்சிருக்க, ஜியோ பாலிட்டிக்ஸோட பேஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கன்னு இந்த நாடுகளும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சா. இதில் யுக்ரைனுக்கு செம ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. இதுவரை காலமாக யுக்ரைன் பக்கமே நின்றுட்டு இருந்த பல நாடுகள் கூட அப்படியே திரும்பிட்டாங்க, அகைச்சிட்டான். என்னங்க புட்டின் மேலே கை வைக்க பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யோசிச்சு பாருங்களா, விளாடிமிர் புட்டின் நினச்சிருந்தா ஜெலன்ஸ்கி இப்போ உயிரோடு நடமாடிட்டு இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வித்தியாசம் புரியுதா? இதான் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யாரோ பயன்படுத்துகிறாங்க, அது யாருன்றது தெரில. யுக்ரைன் இப்போ இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கு. அவங்க ஒரு பதட்டத்தில் ஏதோ பேசணுன்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. இப்போ ஏங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏதோ அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் இதெல்லாம், ரஷ்யா சொல்கிறதெல்லாம் அதை அப்படியே நம்பிட்டு எங்கள் பக்கம் திரும்புறீங்க. நாங்கள் எங்கே அதெல்லாம் பண்ண போகிறோம், நாங்கள் அதெல்லாம் பண்ணலங்க. ஒரு ஸ்டேட்டும் இல்லை, இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அவங்க, ஒரு ஸ்டேட்டும் இந்த ரஷ்யாவுக்கு சார்பாக பேசுகிறீங்களா, நீங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இது போலாம் பேசணும் எப்படிங்க இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குமர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோங்க ரொம்ப. எங்கள் பக்கம் திரும்ப இருக்கீங்களா, அதில் நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இதில் ரொம்ப ரொம்ப கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதா யுக்ரைன் சொல்லுது. ஒரே ஒரு செய்தி மக்களே, விளாடிமிர் புட்டின் வீட்டை டார்கெட் பண்ணி யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்குன்னு ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். ஆனால் உலக நாடுகள் பல நாடுகள் எந்த அளவுக்கு யுக்ரைனுக்கு எதிராக திரும்பி இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ரஷ்யாவோட டிப்ளமசின்னு சொல்கிறது. ஓகே ரைட்டு, ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த யுக்ரைன் லிஸ்ட்டு போடிச்சு பாருங்க. இந்த நாடு எங்களுக்கு எதிராக இப்போ பேசுகிறீங்க, அந்த நாடு ரஷ்யா அதிபர் தான் பெருசுன்ற மாதிரி பேசுகிறீங்க, ஏன் இது போல பண்ணுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருங்க, அதுன்னு கிளாஸ் எடுக்கிறாங்களா. அதே அமெரிக்கா எடுக்கல, கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக எந்த நாட்டு தலைவரும் பப்ளிக்காக மீடியாவில் வந்து நீ பண்ணது தப்புப்பா அப்படின்லாம் சொல்லலை. சொன்னது இந்த மனுஷன் தான். இப்படி பண்ணிடக்கூடாது, சாச்சா இந்த நல்ல நேரத்தில் போயிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு பேசி ரியாக்ட் பண்ணது இவர் தான். இவரை பற்றி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வார்த்தை இல்லைங்க. ட்ரம்ப்ன்ற வார்த்தையும் கிடையாது, அமெரிக்க அரசுன்ற வார்த்தையும் கிடையாது யுக்ரைனோட ஸ்டேட்மெண்ட்டில். அது என்ன மற்றவங்க மட்டும் நான் ஈஸியாக சொல்லிட்டு போகிறது, அமெரிக்கா மட்டும் சொல்லாமல் இருக்கிறது ஹிப்போக்ரிஸாக தெரியுதுல.
இது யுக்ரைனுக்கு புதுசு கிடையாதுங்க. ஆக்சுவலாக யுக்ரைனோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் அவங்களோட ஹிப்போக்ரஸி தான். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நிலையா இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரம்ப் மாதிரி தான், அப்படியே இருக்காங்களா ரெண்டு தரப்புமே. யுக்ரைனில் மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கவலை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யுக்ரைன் சோல்ஜர்ஸ் செத்துக்கிட்டு இருக்கிறதும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஆகிறதும் நம்மளுக்கு கவலை தான், நம்ம மனுஷன் உயிர் போயிட்டு இருக்கு. ஆனால் அதை மையப்படுத்தி விளையாடப்படுற அரசியல் விளையாட்டு இருக்குல்ல, அதை தான் சகிக்கலை பார்க்கறதுக்கு. யுக்ரைன் ஒரு விஷயத்தை நினச்சிருக்கலாம், அவங்க இந்த தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்படின்ற விஷயம் உண்மைனா அவங்க ஒரு விஷயத்தை நினச்சி டார்கெட் பண்ணியிருக்கலாம். அதாவது அமெரிக்கா இப்போ இதில் மத்தியஸ்தம் பண்ண ரெடியாக இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த போரை இன்னும் நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணமே விளாடிமிர் புட்டின் தான். அந்த ஒரே ஒரு உயிர் மட்டும் தான். அந்த உயிர் எடுத்துகிட்டு வேற ஏதாவது சேரில் உட்காந்துட்டா ஈசானாலி பிரச்சனை முடிச்சலால அப்படின்னு யுக்ரைன் மேபி நினச்சிருந்தா இந்த தாக்குதலை பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வார பொறுத்துக்கு நாங்கள் தான் அப்பர் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்றத அமெரிக்காவுக்கு யுக்ரைன் நிரூபிக்கிற மாதிரி கூட இந்த ஒரு தாக்குதலை அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தாக்குதல் ஆப்வியஸாக தோல்வியில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் யுக்ரைன் பண்ணியிருந்தா ஓகேவா இதை நினச்சி பண்ணியிருப்பான்னு சொல்கிறேன். இதுவே ரஷ்யா ஒருவேளை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதை நினச்சி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ரீசனை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் ஊடுருவின பிற்பாடு அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடந்த பிற்பாடு அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு இந்த உலகம் தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு. கிட்டத்தட்ட அதேமாதிரி ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யாவும் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் பல பேர் நினைக்க தோணும் மக்கள். ஸோ ரஷ்யா என்டையர் டான்பாஸ் இருக்குல்ல யுக்ரைனில், அதில் ஒரு முக்கால்வாசி போர்ஷன் நம்ம எடுத்துப்போம் அப்படி தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன திரும்ப போயிட்டு இருக்கனாலுமே மாவனை புட்டினியா நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, நாங்கள் ஒட்டுமொத்த டான்பாஸை டார்கெட் பண்ணுறோம், இனிமேல் நாங்கள் விட மாட்டோம், டான்பாஸை பிடிப்போன்ற மாதிரி தான் அவங்க இந்த விஷயத்தை காரணத்தை ஏற்கனவே தேடி வச்சுக்கிட்டு இந்த அட்டாக் அவங்களை சித்தரிச்சுக்கலான்ற மாதிரி இப்போ பேசப்பட்டு இருக்குங்க. ஒரு விஷயம் நல்லா இதுலேயும் கவனிச்சுக்கோங்க, புட்டின் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அட்டாக் சார்ந்த விஷயம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்கன்னா செய்தியா, இதுக்கப்புறம் புட்டின் அவர்கள் முறையாக பேசியிருக்க வீடியோ இப்போ வெளியாக இருக்குது. அதில் இந்த சீனியர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களே அவங்க மத்தியில் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த சும்மாலாம் விட்டுறக்கூடாது, என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்களே அவங்க இது பதில் சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணுவோன்னு அந்த மனுஷன் வரை இப்போ பயங்கரமாக சபதம் இருக்கிற மாதிரி பேசி வச்சிருக்காருங்க. யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை முடிஞ்சிடும்னு பார்த்தா, புத்தாண்டு நல்லா சந்தோஷமாக ஆரம்பிக்கும்னு பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ரெண்டு தரப்பும் செய்யலை அப்படின்னா, அதாவது யுக்ரைன் இதில் டார்கெட் பண்ணல, ரஷ்யாவும் அவங்களே அப்படியே டார்கெட்டும் பண்ணிக்கல அப்படின்னா வேற யார் இதை செஞ்சிருக்க முடியும்? இந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடக்கூடாது சுலபமா, உலகம் இன்னும் பதட்டத்தில் இருக்கணும், மூன்றாம் உலக புற மூட்டியே ஆகணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறவங்க இவங்களை தாண்டி இருக்காங்க என்ன? பல பேருக்கு நேட்டோ பக்கம் மைண்டு போகும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா அவ்வளோ பலவீனமானால என்ன நேட்டோ வந்து அட்டாக் பண்ண பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு சம்திங் ஃபிஷியாக இருக்குல்ல? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.